ஹலோ சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அன்பை விட சிறந்தது எதுவும் இல்லை. அதனால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம்னு சொல்கிறேன். சார், எங்கே தான் இருக்கிறீங்க? உங்களை பார்க்கறதுக்கு ஆசை இருக்குது. எங்கே தான் பேசினுக்கிறீங்களே? தோ வந்து விட்டேன். இதோ வந்து விட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயந்தான்? சரியா, டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நெருப்பு எரியணும்னா கொஞ்சம் அதிகமாக எரியணும்னா சிறிதளவு எண்ணெயை ஊற்றினா அது அதிகமாக எரியும். எண்ணெய் இல்லையா, கொஞ்சம் காற்றை செலுத்துங்கள், பற்றி கொண்டு எரியும். எண்ணெய்த்தான் வேண்டும் என்று இல்லை, உன்னையும் சேர்த்து கொண்டால் எரியும். என்ன அது? உன்னை காற்றை, சிறிதளவு காற்றை ஊதலாம். இல்லை, ஊதும் குழலில், ஊதாங்கோலில் இல்லை, ஊதாங்கோல்னாக்கா ஊதாத குழல், ஊதும் குழல். ஊதும் குழலில் கொஞ்சம் காற்று செலுத்தினாவே நல்லா எரியும். அதே சமயத்தில் பழைய கதை தான், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். எல்லாம் சொல்லுங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றுனா நல்லா எரியும் சொல்லிட்டு ஒரு பெரிய கேனில் இருக்கிற எண்ணெயை ஊற்றுனாக்கா கொஞ்சமாக எரிஞ்சுன்னுக்கிற நெருப்பு மேலே ஒரு கேனில் இருக்கிற எண்ணெயை தொடக்குன்னு மேலே ஊற்றுனா அமிச்சிடும். அது வித்தியாசமாக இருக்குது. அளவுக்கு மீறி ஊற்றுனாக்கா அந்த கொஞ்சமாக எரிஞ்சிருக்கிற அடுப்பு எரிஞ்சிடும், அமிஞ்சிடும், அணைந்து விடும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மெதுவாக எரிஞ்சுருக்குதுன்னு பார்த்தா ஜோராக காற்றை விட்டாக்கா, ஃபேனை கீழே போட்டு ரொம்ப பயங்கரமாக காற்றுல நெருப்பு கலந்து வச்சாக்கா அணிஞ்சிடும். சொன்னீங்க காற்று கொஞ்சம் விட்டாக்கா கூட ஏரியா ஊதும் குழல்னு சொன்னீங்க. இப்போ அமைஞ்சிடனாக்கா அந்த கொஞ்சமாக எரிஞ்சிருக்கிற விளக்க வெளியில் வந்து வையுங்க, காற்று ஜோரம் வச்சுன்னா அமைச்சிடும். இதுதான் இயற்கையின் நியதி. ஓகே, சரி. இயற்கையை தெரிஞ்சுக்கின்னு அதன்படி நடப்போமா? வணக்கம்.